நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்காக நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரில் பின்னாடி இருக்கிற அந்த இலைய எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பின்னாடி இருக்கிற இலைய எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன பீஸாக காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி காய வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலக்கி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த சுடுதண்ணியிலே வச்சுருங்க. இதில் பூச்சியெல்லாம் செத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் நான் மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து பவுடர் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் வறுவல் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுட்டு அந்த மசாலாவோட காலிஃப்ளவரையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு இதையும் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம். காலிஃப்ளவர் வந்திருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மசாலாவோட காலிஃப்ளவரில் நல்லா சுருள கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.